அபிஷேக் சர்மா ஒரு அற்புதமான ஆட்டத்தை ஆடினாரு. ஃபியர்லெஸ்ஸா ஆடினாரு. கிட்டத்தட்ட எஸ்ஆர்ஹெச் டீம்ல எப்படி ஆடினாரோ அதே போலதான் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இப்போ அவர் T20ல கலக்கிட்டு இருக்காரு. அவரை அடுத்த ரோஹித் சர்மான்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரவி பிஷ்ணாய் இருக்காங்க, முகேஷ் குமார், பவுலிங் அட்டாக் வேற லெவல்ல இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்ல யார் வின் பண்ண போறாங்க அப்படின்றது தான் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து வழிநடத்த போறதே இந்தியன் டீமை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பக்கம் கண்டிப்பா ஹார்திக் பாண்டியா தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி நமக்கே தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்தியன் கிரிக்கெட் டீம் கோச்சா கௌதம் கம்பீரை நியமிச்சிருக்காங்க. அவருக்கு எப்படின்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் ஜிம்பாப்வே டூர் போயிருக்காங்க. அவங்க 5 T20 மேட்ச் விளையாடுறதுக்காக போயிருக்காங்க. அதுல விளையாண்ட மொதல் 2 மேட்ச்ல மொதல் மேட்ச் மட்டும் தோத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 2வது மேட்ச் 100 ரன் வித்தியாசத்துல ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தி அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்தாங்க மொதல் மேட்ச் தோத்ததுக்காக. இன்னைக்கு 3வது மேட்ச் நடக்க போகுது. எத்தனை மணிக்கு அப்படின்னா 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம இன்னைக்கு அந்த ஸ்குவாட்ல யார் யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க குணமூர்த்தி. ஜிம்பாப்வே வெர்சஸ் இந்தியா மொத T20ல நமக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமா கிட்டத்தட்ட 115 ரன்னை கூட நம்ம இந்தியன் டீமால அடிக்க முடியாத அளவுக்கு அவங்க பவுலிங் போட்டு அந்த அளவுக்கு அட்டாக்கிங் கொடுத்து நம்மளை தோக்கடிச்சாங்க ஜிம்பாப்வே டீம். ரொம்பவே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான். பட் ஆனா ரொம்ப சிறந்த ஒரு பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே தான் இருக்காங்க. அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கெய்க்வாட் எல்லாருமே சொற்ப ரன்கள் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் 2வது T20ல நாங்கள் இதுக்கு திருப்பி பதிலடி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அபிஷேக் சர்மா ஒரு அற்புதமான ஆட்டத்தை ஆடினாரு. ஃபியர்லெஸ்ஸாக ஆடினாரு. கிட்டத்தட்ட எஸ்ஆர்ஹெச் டீம்ல எப்படி ஆடினாரோ அதே போலதான் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இப்போ அவர் T20ல கலக்கிட்டு இருக்காரு. அவரை அடுத்த ரோஹித் சர்மான்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ருத்ராஜ் கெய்க்வாடும் அதே போல சிறப்பா அன்னைய மேட்ச்ல ஒரு 50 போட்டாரு. அது மட்டும் இல்லாம 50 போட்டது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 76 ரன் கிட்ட அவர் அடிச்சிருந்தாரு. அண்ட் தென் சுப்மன் கில் இன்னும் கொஞ்சம் ஃபார்முக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. கிட்டத்தட்ட கேப்டனாகவும் போட்டுட்டாங்க. அவர் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி கொஞ்சம் பொறுமையா நிதானமா ஆடலான்ட்டு ரிங்கு சிங் வேற லெவல்ல விளையாடிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஆட்டத்தை பார்த்தோம்னா அவர் ஏன் T20 வேர்ல்ட் கப்ல எடுக்கல அப்படின்ற மாதிரி கூட நம்ம கேட்கலாம். பட் அவரது சுச்சுவேஷன் அவங்கள எடுக்கல. பட் இருந்த போதிலும் அவருக்கு கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையுமே அவர் கரெக்டா ரிங்கு சிங் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. இது இனி வரும் T20 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அவர் இருப்பார், கண்டிப்பா இருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் லைனப்லாம் வேற லெவல்ல இருக்கு. சாய் சுதர்ஷனுக்குலாம் செகண்ட் மேட்ச்ல இடமே வாய்ப்பே கிடைக்கல. ஏன்னா ரிங்கு சிங்கும் ருத்ராஜ் கெய்க்வாடுமே மேட்சை முடிக்கிற நிலைமையில இருந்தது. அவங்க நல்லாவே விளையாடிட்டாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரவி பிஷ்ணாய் இருக்காங்க, முகேஷ் குமார், பவுலிங் அட்டாக் வேற லெவல்ல இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்ல யார் வின் பண்ண போறாங்க அப்படின்றது தான் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் தென் இதுக்கடுத்து சிவம் டூபே உள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா T20 வேர்ல்ட் கப்பை வின் பண்ணாங்க. வின் பண்ணி அந்த செலிப்ரேஷன்ல இருந்ததால அவங்களால பங்கேற்க முடியல. அந்த சிவம் டூபே, சஞ்சு சாம்சனால பங்கேற்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைய மேட்ச்ல இவங்க பங்கேற்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்றாங்க. என்ன நடக்க போகுது நாம பொறுத்து இருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த டீம் சின்ன டீம் தான். இதுல இருந்து ஒரு சில பேர் தான் இதுக்கப்புறம் வரப்போற T20 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இதுல இருந்து தான் சில பேரை எடுக்க போறதா நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு அடுத்து வழிநடத்த போறதே இந்தியன் டீமை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பக்கம் கண்டிப்பா ஹார்திக் பாண்டியா தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி நமக்கே தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்தியன் கிரிக்கெட் டீம் கோச்சா கௌதம் கம்பீரை நியமிச்சிருக்காங்க. அவருக்கு எப்படின்னா தன்னோட எனக்கு என்ன தோணுதோ நீங்க கரெக்டா விளையாடுற பிளேயர்ஸ் மட்டும்தான் அவர் வச்சிருப்பாரு. பெர்ஃபார்ம்ல இல்லை அப்படின்னா அவர் தூக்கிடுவாரு. அண்ட் தென் அவரோட டீம் கோச்சிங் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம IPLலே பார்த்துருப்போம். KKRல இருந்திருப்பாரு, லக்னோவில் இருந்திருப்பாரு. KKRல இருந்து எத்தனையோ வாட்டி கோப்பையை வின் பண்ணி கொடுத்துருக்கிறார் அந்த டீமுக்காக. ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் டீம்ல நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்திய மேட்ச்ல இந்தியா வின் பண்ணுவாங்களா, ஜிம்பாப்வே வின் பண்ணுவாங்களா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.